என்னதான் நீங்க புதுசா ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணாலும் அந்த பாரம்பரியத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனரல் ஸ்பீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டா அந்த காலத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு பலகாரம் பார்க்கலாம். இப்போ இத பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கு பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். அரை கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அடுப்பு பத்த வச்சுட்டு இதை வந்து 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்க போறோம். இப்போ பாருங்க, பொட்டுக்கடலை நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு. நல்லா இது மாதிரி வெந்து வந்துருச்சு. ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சுனா போதும். தண்ணி எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. பொட்டுக்கடலை நீங்க எந்த அளவுக்கு சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாண்டிட்டி நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்டா நசுக்க வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஆற வச்சிருங்க. ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா இதை வந்து திக்கா அரைச்சு எடுக்க போறோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து நல்லா திக்கா அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். அந்த லைட்டா ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அதோட நீங்க வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா இதுல என்ன பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ அரை மூடி தேங்காய் இருக்கு. இதுல வந்து நம்ம தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா ஒரு சாஸ்பேன்ல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை வந்து நம்ம பாகு பண்ணி எடுக்க போறோம். வெல்லத்தை வந்து இந்த அளவுக்கு கரைக்கணும். இல்ல கம்மி பண்ணலாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து கரைச்சா போதும். இப்போ அடுத்ததா மறுபடியும் அதே கடையில நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நான் ஏற்கனவே அரைச்சு வச்சுக்கோங்க இல்லையா பொட்டுக்கடலை, அதை வந்து சேர்த்துட்டு லைட்டா, அதாவது 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு